ஸோ 2026ல நீங்க வந்து திமுகவில் இடம்பெறும் வாய்ப்பு இருக்கின்றது. சொல்ல அதாவது முடியாது. அது கூட்டணி தர்மத்தை பொறுத்து மக்களுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை போட்டு மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை பொறுத்து தான் நாங்கள் கூட்டணி அமைப்போம். இண்டிவிஜுவலாக தமிழக மக்கள் முன்னேற்ற நானோ பொதுச்செயலாளர் அவர்களோ முடிவெடுக்க முடியாது. பொதுக்குழு செயற்குழு கூட்டி உடனடியாக முடிவெடுத்து இந்த கடைசி காலகட்டத்தில் தான் நான் யாரோட பயணிக்கணுங்கிற முடிவெடுத்து அதன் அடிப்படையில் கூட்டணியில் இறங்கும். ஸோ 1989 முதல் 2024 வரையில நீங்க 5 சட்டமன்ற தேர்தலையும் 2 நாடாளுமன்ற தேர்தலும் சந்திச்சிருக்கீங்க. அந்த அனுபவம் எப்படி இருக்கு? ஆனா உங்களால வெற்றி பெற முடியல, என்ன காரணம்? என்னுடைய பங்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, வெற்றி பெற முடியல என்பதை விட மக்களை சந்திப்பதற்கு வாய்ப்பாக நான் கருதி கொண்டேன். இப்போ நான் ஒரு இடத்துல கொடியேற்றணும்னு சொன்னால் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. தேர்தல் காலகட்டத்தில் கொடுத்தே ஆகணும். அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி மக்களை சந்திப்பதற்கு வாய்ப்பாக கருதி நான் பயணத்தை மேற்கொண்டு தான் தேர்தல் நின்றனே தவிர ஜெயிக்கணுங்க கான்செப்டில் நான் நிற்கலை. அதில் நான் வெற்றி பெற்றேன். அதான் உண்மை. எழும்பூர் தொகுதியில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன், தோல்வி விட்டதாக அறிவித்தார்கள். ஜெயிச்சது தான் 86 ஓட்டு என்பது இல்லை 84 ஓட்டு தோற்றதாக திமுக அரசு அறிவித்தது. அப்போ கலைஞருடைய ஆட்சி. அப்போது ஒரு கமிஷனர் வந்து காளிமுத்து வந்தார். அவங்கெல்லாம் சேர்ந்து காவல்துறைலாம் சேர்ந்து என்னை சிறையில் வைத்து ஜெயிலுக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க கவுண்ட் பண்ணி ஜெயிச்சாங்க. ஜெயிச்சதாக அறிவித்தார்கள். முதல்ல டிவியில் நான் வெற்றி பெற்றதாக அறிவிச்சுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு அப்போ அவங்க வெற்றி பெற்றதாக அறிவிச்சிட்டாங்க. உங்க வெற்றி வந்து தட்டி பறிக்கப்பட்டு புடுங்கப்பட்டது ஏமாற்றப்பட்டு நான் ஜெயிச்சது நான் தான். நீங்க ஜெயிச்சது அதிமுக இருக்கிற தலைவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் தான் ஜெயிச்சேன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும்.